ஹாய். இப்போது அறிவு தொடர்பான சாக்கு போக்குகள் உங்களுக்கு தெரியும். சாக்கு போக்கு சொல்கிறது எல்லாருமே ஈஸியாக செய்வோம். அது ஒரு கைவந்த கலை மாதிரி. ஒரு காரியம் நமக்கு பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுவோம். இதில் அறிவு தொடர்பான சாக்கு போக்குகள், இதிலிருந்து நம்ம விடுபடணும். ஏன்னா சாக்கு போக்கு சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவம் கிடையாது. அதை நம்ம வளர்த்து கொள்ளக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக அறிவு சம்பந்தமான சாக்கு போக்குகள் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப தப்பு. அதிலிருந்து நம்ம விடுபடணும். அதை பற்றி நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில காரியங்களை இப்பொழுது நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுடைய சொந்த அறிவை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இந்த அறிவு சம்பந்தமான சாக்கு போக்குக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்முடைய சொந்த அறிவை நம்மளே குறைத்து மதிப்பிடுதல், மட்டுப்படுத்தி மதிப்பிடுறது. அதை செய்ய வேண்டாம். அடுத்தவர்களுடைய அறிவை அதிகமாக மதிப்பிடாதீர்கள். அதாவது அடுத்தவங்களுடைய அறிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை ஓவராக நம்ம வேல்யூ பண்ணக்கூடாது. அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம அறிவை மட்டுப்படுத்திக்கக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய அறிவை ரொம்ப ஓவராக மிகைப்படுத்தி பார்க்கக்கூடாது. உங்கள் திறமைகள் மற்றும் ஆற்றல்கள் மீது ஒருபோதும் நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நமக்குன்னு இருக்கிற திறமை, நமக்குன்னு இருக்கிற ஆற்றல்கள், இதை மேலே உள்ள நம்பிக்கையை நம்ம எக்காரணம் கொண்டும் இழந்து விடக்கூடாது. அதாவது நம்மிடம் இருக்கும் திறன்கள் மீது நம்ம கவனம் செலுத்தணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த திறமைகளை நம்மளே ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட என்ன நல்ல திறமைகள் இருக்குது, உயர்வான திறமைகள் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு அறிவுத்திறன் இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் அறிவை கையாளுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இது முக்கியம். அடுத்தது, என் அறிவை விட என்னுடைய மனப்போக்கு தான் அதிக முக்கியமானது அப்படின்னு தினமும் பலமுறை உங்களுக்குள்ளே நீங்களே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, நேர்மறையான மனப்போக்கை கடைபிடியுங்கள். உங்களால் ஏன் ஒன்றை செய்ய முடியாது அப்படிங்கிற காரியத்தை இல்லை அந்த காரணத்தை தேடுறதுக்கு பதிலாக உங்களால் ஏன் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தேடுங்க. நான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மனப்போக்கை நமக்குள்ள நாமே வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவை நேர்மறையான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். நீங்கள் ஏன் தோற்று போகிறீங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பதிலாக, அதுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். உண்மை தகவல்களை மனப்பாடம் செய்வதற்கான திறனை விட சிந்திப்பதற்கான திறன் அதிக மதிப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், நினைவில் வைக்கணும். அதாவது ஒரு உண்மையான தகவலை நம்ம மனப்பாடம் பண்ணுறோம், அதை விட நம்ம சிந்திக்கிறோம் பாருங்கள், திங்கிங், அந்த திறன் தான் நமக்கு தேவை. அதை நாம் வளர்ப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான தகவலை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி நம்ம அந்த காரியத்தை செய்கிறத விட நம்மளே சிந்தித்து செயல்படக்கூடிய நிலை என்பது அது வேறு லெவல். அந்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் அடுத்த இன்னும் ஒரு சாக்கு போக்கு, அது என்ன அப்படின்னா, இதனால் எனக்கு எந்த யூஸுமே இல்லை,
இதனால் எனக்கு பிரயோஜனமே இல்லை, இல்லைன்னா எனக்கு இதுக்கு வயசு பத்தாது, நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கேன், இல்லைன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு, இது எனக்கு சரியாக வராது அப்படிங்கிற ஒரு சாக்குப்போக்கு. அதாவது எது ஒன்றையும் செய்யாமல் இருப்பதற்கு வயசை காரணம் காட்டுறது ஒருவித நோய். அது தோல்விக்கு வழிவகுக்கின்ற நோய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இல்லை எனக்கு வயசு பத்தாது ஆகிய இந்த 2 வடிவங்களில் இந்த நோய் வருது. எதை செய்வதற்கும் நம்ம சரியான வயதில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கின்ற மக்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த சாக்குப்போக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உண்மையான வாய்ப்பு கதவுகள் திறந்திருந்தால் கூட அதை மூடிடுது. தங்கள் வயசு சரியில்லை என்று அவர்கள் நினைப்பதால் அவங்க அதுக்காக ட்ரை பண்ணுறது கூட கிடையாது. 40 வயசில் நம்ம ஏன் ஓய்ந்து போயிருக்கணும்? இல்லை என்றால் 40 வயசில் நீங்கள் ஓய்ந்து போயிருக்கிறீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பலவிதமான நாடகங்கள், கட்டுரைகள் இதெல்லாமே வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் அவை உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்லுது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக ஒரு சாக்கு போக்கை தேடிக்கிட்டு ஏகப்பட்ட கவலையில் தங்களை புதைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு சாக்கு போக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் அவர்களை கவர்ந்து இழுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த வயசு சம்பந்தமான சாக்கு போக்குகளை விட்டு ஒழிப்பதற்குண்டான வழிகளை நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள், உங்களுடைய தற்போதைய வயதை ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் பாருங்கள். எனக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பதிலாக நான் இன்னும் இளமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சிந்திங்க. அதாவது புதிய புதிய உச்சங்களை எதிர்நோக்கி அதை தொடுவதற்கு பழகிக்கொள்ளுங்கள்.